தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு மிகவும் முக்கியமான ஒன்று. இந்த நாட்களில அநேகர் இடத்துல ஒரு லேகா இருக்கிற ஒரு காரியம், அநேகர் இடத்துல ஒரு குறைவா இருக்கிற ஒரு காரியம் இந்த அன்பு தான். அநேகர் இடத்துல இந்த அன்பு இல்லை. அந்த அன்பு இல்லாததுனாலதான் குற்றங்கள் அநேகமாக பெருகி கொண்டிருக்கிறது. எனவே நம்ம இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கல்ல, இன்னைக்கு வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறீங்கல்ல, உங்களை தான் நான் சொல்றேன், நீங்க அன்பாக இருக்க வேண்டும். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறான். கண் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு பாராட்டாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தெய்வத்தை நாம பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதுனால விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறதுனால நீங்க பாக்கியவான்களாக இருக்கிறீங்க. பாக்கியவான்களா இருக்கிறீங்கன்னா அதற்கு முன்பாக நீங்க எப்படி இருக்கணும்? அன்புள்ளவர்களாக இருக்கணும். அன்புள்ளவர்களாக இருக்கும்போது தேவன் நம் மீதும் இன்னும் அதிக அன்பை வெளிப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம நிறைய காரியங்கள்ல நம்ம மைண்ட்ல வைத்து 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 இதனாலதான் இப்படி நடக்குது, அதனாலதான் அப்படி நடக்குது, நம்ம அநேக காரியங்களை நம்ம